செட்டிநாடு வெஜ் குருமா இன்றைக்கி எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அது வந்து சூப்பரான சைட் டிஷ். எதுக்குன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, கோதுமை தோசை எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷு. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து நான் ஒரு 3 காய் போட்டு பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, மிளகு போட்டு தாளித்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 1.5 வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் 1.5 வெங்காயமும் ஒரு 6-7 பல் பூண்டும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி. அப்புறம் இந்த சைடு வந்து அது வதங்கிறதுக்குள்ளே இந்த சைடு தேங்காய் ஒரு 1.5 மூடி எடுத்து அதில் சோம்பு, சீரகம், கசகசா, அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஒரு மிளகாவும் முந்திரியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் என்னென்ன காய் எடுத்திருக்கேன்னா பிளாக்கா, உருளைக்கிழங்கு, பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட்டும் எடுத்துக்கலாம். இல்லை உருளைக்கிழங்கு, கேரட், முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன் தான். தண்ணிக்காயாக இல்லாமல் கெட்டிக்காயாக பார்த்துக்கோங்க. இப்போ இது வதங்கினோன்னே இந்த சைடு தக்காளி 1.5 தக்காளி நல்லா வதக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறம் இந்த காயும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல குருமாக்குள்ளது, அதாவது தேங்காய், சோம்பு, சீரகம்லாம் அதெல்லாம் நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கணும். அதையும் இதில் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா பச்சை வாடை போகணும். போனதுக்கப்புறம் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒரு 3 to 4 சவுண்ட்ஸ் வைக்கிறேன். ஏன்னா பிளாக்கா போட்டிருக்கனால 3 to 4 சவுண்ட்ஸ் வைக்கிறேன். மற்ற காயாக இருந்தால் 2 சவுண்ட் இருந்தால் போதும். கேரட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவராக இருந்தால் 2 சவுண்ட் இல்லை 1 சவுண்டாக இருந்தால் போதும். அப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட செட்டிநாடு வெஜ் குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயும் 3 இட்லி சாப்பிட்டிங்கன்னா இந்த குருமா வச்சு சாப்பிடையில 6 இட்லி உள்ளே போயிடும். அதே மாதிரி கோதுமை தோசை சாப்பிடாதவங்க கூட இந்த குருமா வச்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. டேஸ்டியான குருமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.